நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பூக்களோட பேரு வந்து சால்வியா நிமோரோசான்னு பேரு. இது வந்து சம்மர்ல அதிகமா பூக்கக்கூடியது. இப்ப இது மொட்டா தான் இருக்கு. இன்னும் பூ அதிகமா வரல. இது சம்மர்ல வந்து பூத்துச்சுன்னா, அப்படியே 1 மந்த்துக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். இது இந்த ஹம்மிங் பேர்ட்ஸு, அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளைஸ், அ ஹி இந்த தேனீக்கள் தேனீக்கள் எல்லாம் வந்து இது பூத்த உடனே இத சுத்தி சுத்தி தேன் எடுக்கும். ஏன்னா, இதில அதிக அளவு தேன் இருக்குது. இது வந்து இந்த பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு ஒரு தோட்டத்தில் மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம ஓரத்தில் வச்சோம்னா நிறைய சீக்கிரமாக மகரந்த சேர்க்கை நடக்கும். இப்போ நிறைய நமக்கு உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஹனி பேஸு எல்லாமே சின்ன சின்ன குருவி, சிட்டுக்குருவி, குட்டி, அதான் ஹம்மிங் பேர்ட் இதெல்லாம் வரதுனால ஈஸியாக வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். பாருங்க, இது வருஷத்துக்கு அதாவது மே மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜூன் வரலும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம பூத்த பிறகு நம்ம அந்த இதெல்லாம் ஸ்டெம்மெல்லாம் பூத்த பிறகு அந்த பூவெல்லாம் உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்ட பிறகு